திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் மேற்கு தாம்பரம் மூகாம்பிகை நகர் மற்றும் இரும்புலியூர் பாரதிதாசன் தெருவில் நடைபெற்றது. இதில் சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக மேற்கு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி 54வது மேற்கு வார்டு சார்பில் மற்றும் தாம்பரம் மத்திய பகுதி 60வது வார்டு தெற்கு மற்றும் வடக்கு வார்டு சார்பில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம். தாம்பரம் மேற்கு பகுதி துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஸ்டார் பிரபா மற்றும் 54வது மேற்கு வட்ட செயலாளர் ஆலை ஜெயரத்தினம் ஆகியோர் தலைமையில் தாம்பரம் மூகாம்பிகை நகர் சந்திப்பு அருகில் நடைபெற்றது. இதனை அடுத்து 60வது தெற்கு வார்டு செயலாளர் எஸ். வெற்றிசெல்வன் மற்றும் 60வது வடக்கு வார்டு செயலாளர் பல்லவன் பி. நாராயணன் ஆகியோர் தலைமையில் இரும்புலியூர் பாரதிதாசன் தெருவில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி.கே.எம். சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் புலவர் ந. ராஜகோபால் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் கோபிநாதன், எல்.ஆர். செழியன், கூத்தன் மற்றும் மாவட்ட, பகுதி, வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி, இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு வயதுக்கு தகுந்தபடிதான் சொல்லுங்க. நீங்க தான் இந்த பகுதிக்கு ஏதாவது இந்த டிஆர் பால் வந்து ஏதாவது செஞ்சாரா? ஒன்றும் செய்யல. அதே போல பகுதி வந்திருப்பாரா? போகல. மக்கள் குறை, ஒரு எம்எல்ஏ எம்பினா மக்கள் குறை கேட்கணும். ஒரு 6 மாசத்துக்கு வீடு வாங்கியிருக்காரு தீக்கு நகர்ல. எல்லாம் கேட்குறாங்க இந்த தொகுதியில் இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சாதனை, ஒரு வீடு ஒன்று. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் மதுவினை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக போகிறது. மதுவினை ஒழித்தார்களா என்று சொன்னால் இல்லை. அதற்கு பதிலாக மதுரையிலே பெண்களுக்காக தனி பார் திறந்திருக்கிறார்கள். சரி, இவர்தான் இப்படி வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. ஒரு கையெழுத்திலே நீட் தேர்வினை ரத்து செய்வோம் என்று சொன்னவர்கள்